இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 27. இன்றைய நாளில் லேவியர் நூல் 6 முதல் 8 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, அணையாத நெருப்பு. பலிபீடத்தின் மேல் எரியும் நெருப்பு ஒருபோதும் அணைந்துவிடக்கூடாது. அது இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய ஆராதனை இடையராது இருக்க வேண்டும் என்பது குறிக்கிறது. இரண்டாவது, குருக்களின் பங்கு. தானிய படைப்பு, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி இவற்றில் எந்த பகுதியை குருக்கள் உண்ணலாம், எது எரிக்கப்பட வேண்டும் என்று விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதில் சமாதான பலியை பொறுத்தவரை அது நன்றி எறிதலுக்காக செலுத்தப்பட்டால் அன்றே உண்ணப்பட வேண்டும். மூன்றாவது, கொழுப்பு மற்றும் இரத்தத்தின் மீதான தடை. இஸ்ரேலர்கள் எக்காரணத்தை கொண்டும் கொழுப்பையோ இரத்தத்தையோ உண்ணக்கூடாது. காரணம், கொழுப்பு இறைவனுக்குரியது, சிறந்த பகுதி, உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. லேவியர் 8 குருக்கள் திருநிலைப்படுத்துதல் பற்றிய செய்தியை எடுத்துரைக்கிறது. இந்த அதிகாரத்தில் ஆரோனும் அவரது மகன்களும் குருக்களாக நியமிக்கப்படக்கூடிய வரலாற்று நிகழ்வுதான் விவரிக்கிறது. மோசே ஆண்டவர் கட்டளையிட்டபடியே அனைத்தையும் செய்கிறாரு. சுத்திகரிப்பு. முதலில் மோசே அவர்களை தண்ணீரால கழுவுறாரு. ஆடைகள், அவர்களுக்குரிய சிறப்பு குருத்துவ ஆடைகளை அணிவிக்கிறாரு. அபிஷேகம். ஆரோனின் தலையில் அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். பலியும் இரத்தமும். ஒரு காளையும் 2 ஆட்டுக்கிடாக்களும் பலியிடப்படுகின்றன. ஆட்டுக்கிடாயின் இரத்தம் ஆரோன் மற்றும் அவரது மகன்களின் வலது காது மடல், வலது கை பெருவிரல் மற்றும் வலது கால் பெருவிரல் ஆகியவற்றில் பூசப்படுகின்றன. காது இறை வார்த்தையை கேட்பதற்காக, கை இறை பணியை செய்வதற்காக, கால்கள் இறை வழியில் நடப்பதற்காக. ஒரு தலைவன் தன் உடல், பொருள், ஆவி அனைத்திலும் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்பதன் அடையாளம் தான் இது. நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தொடர்ச்சி. பலிபீடத்தின் நெருப்பு அணையாமல் இருந்தது போல நம்முடைய ஆன்மீக ஆர்வமும் எப்போதும் அணையாமல் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. அர்ப்பணிப்பு. குருக்கள் 7 நாட்கள் திருமண்டபத்தின் வாசலிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. இது ஒரு பணிக்கு தயாராகும் காலத்தின் தீவிரத்தை காட்டுகிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை பாடத்தை நம் வாழ்வில் வாழ்வாக்குவோம். இன்றைய நாளில் இறைவன் நம்மோடு பேசும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. ரோமையர் அதிகாரம் 12 இறைவார்த்தை 1. இன்றைய நாளில் இறைவன் நம்மோடு பேசிய இறை வார்த்தையை சிந்தித்து அதன் வழி நடக்க நம்மை தயார் செய்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறோம். நன்றி.